பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவ் இருந்துச்சு. அது இல்லாமல் பாப்குட்டிக்கு மொட்டை அடிக்கலான்னு சொல்லி பேசியிருந்தோம். அதனால் பொங்கல் முடிஞ்ச கையோட ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்குட்டியோட அப்பா வந்திருந்தாரு எங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அம்மாவோட வீடு பழனி பக்கத்தில் இருக்குது. நான் மேரேஜ் ஆகி போனது இளம்பிள்ளை சேலம். ஸோ ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணணும் பாப்குட்டி வச்சுட்டு. அதனால் ஏர்லி மார்னிங் 6:30க்கே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை கூட்டம் ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு மணி 10 ஆயிடுச்சு. கரெக்டாக வீடு பக்கத்தில் வரும்போது தான் பாப்குட்டி நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களோட வீடு. வீட்டுக்குள்ளே போனோடனே கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிட்டா. கொஞ்ச நேரம் அவங்க பாட்டி தாத்தா கூட அவங்க அத்தை கூட தான் விளாண்டுட்டு இருந்தா. மதியம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான். அவங்க அப்பாவை பார்த்ததில் ஃபுல் எனர்ஜியோட அவங்க அப்பா கூட மொட்டை மாடியில் விளாண்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துச்சு. சரி பாப்பாவை இது வரைக்கும் இந்த கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இளம்பில் இருக்க கோயிலுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும், அதை ஆல்பம் போடணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி அதனால் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் மாறி மாறி போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம்.